சேரமான் தொலைக்காட்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். போன ஞாயிற்றுக்கிழமை தேசத்தின் புதல்வி துவாரகாவிற்கு ஒரு வீர வணக்க நிகழ்வை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியாவிலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் நடத்தி முடித்திருக்குது. துவாரகா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, போலியான ஒருவரை கொண்டு வந்து துவாரகா போன்று சொல்லி மக்களிடம் பணம் வாங்கி பணம் பெற்று ஒரு மிக பெரும் ஒரு மோசடி அரங்கேறுகின்றதா என்ற கேள்வி வந்து கடந்த 4 வருஷமாக, கிட்டத்தட்ட 4 வருஷமாக புலம்பெயர்ந்த தமிழீழ மக்கள் மத்தியிலும் தமிழீழ தாயத்தில் உள்ள மக்கள் மத்தியிலும் நிலவி வருது. உண்மையில என்ன நடக்குது? துவாரகா உயிரோடு இல்லை என்று சொன்னால் எதற்காக துவாரகா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஒரு தரப்பும், இல்லாவா உயிரோடு இல்லை என்று சொல்லி இன்னொரு தரப்புமாக ஒரு பெரும் ஒரு கருத்து ரீதியான ஒரு மோதல் வந்து இன்றைக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது என்ற கேள்வி வந்து பலருக்கு இருக்குது. இந்த வகையில நான் வந்து 2023 ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி என்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவொன்றை விட்டு நான் அது என்னன்னு சொன்னால், துவாரகா தேசத்தின் முதல்வர் துவாரகா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. அதுக்கு பிறகு சுப்பிரமணியம் பரமேஸ்வரன் அவர்களுக்கு வழங்கிய செவி ஒன்றில் அவருடைய தமிழ் நேஷனல் ஹிஸ்டரி என்று சொல்லப்படுகின்ற அந்த வலையொலியிலையும் வந்து நான் அவள் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து இன்பத் தமிழொலி, அதுக்கு பிறகு கனடாவில் இருக்கிற சிஎம்ஆர் ரேடியோ, டிவிஐ அந்த நிறுவனத்துக்கும் அந்த செவியை வழங்கியிருந்தான். இதுபோல வந்து பல என்னுடைய இந்த சேரமான் தொலைக்காட்சியிலும் கூட நான் துவாரகா இருக்கிறான்னு தான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில வந்து இந்த 3 வருஷமாக, கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த துவாரகா சம்பந்தப்பட்ட விடயத்துல ஏதோ ஒரு விதத்துல அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்டவர்களோடு அவர்களோடு உரையாடியவன், அவர்களோட தொடர்பு இருந்தவன் என்ற வகையில நான் வந்து இன்றைக்கு உண்மையை வந்து மக்களுக்கு பேச வேண்டியது என்னுடைய கடமை. அந்த உண்மையை இன்றைய நிகழ்ச்சியில நான் பேச போறேன். அதுல உங்களுக்கு நான் முதலாவதா சொல்ல வேண்டிய உண்மை, துவாரகா உயிரோட இருக்கிறாவா இல்லையான்றது பற்றியது. உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புணர்வோட நேர்மையோட சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், துவாரகா உயிரோட இருக்கிறான். இது வந்து வெறுமெனவே நான் சும்மா கண்மூடித்தனமாக இதை சொல்லல. துவாரகா இருக்கிறா என்பதை இயக்கத்தினுடைய ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய பிரான்சில் இருக்கிற செழியன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அன்னையினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அவருடைய செயலாளராக இருந்த அமுதன் என்ற ஒருவர், அமுதன் என்று நினைக்கிற அவருடைய பேர் வந்து, அவர் கூட வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மறுபக்கத்துல அவர்களுக்கு அப்பால துவாரகாவினுடைய தாய் மாமன், அதாவது மதிவதனி அக்காவினுடைய அண்ணன் ஏரம்பு ஸ்ரீதரன், சிறியண்ணே என்று சொல்லுவோம், அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல மதிவதனி அக்காவினுடைய மூத்த சகோதரி அருணா பெரியம்மா, அவன் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது எல்லாத்தையும் விட வந்து தங்கச்சியை வந்து நான் வந்து ஜூமூடாக செவி ஒன்றாக கண்ட நான் இன்பத் தமிழொலி அவை ஒரு செவி ஒன்று எடுத்திருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேல இந்த 3 வருஷத்துல துவாரகாவோட உரையாடி இருக்கிற தொலைபேசியில, வீடியோ கால்ல கூட என்னட்ட வந்து அவ வந்து கதைச்சிருக்கிறா சில சந்தர்ப்பங்கள்ல. அப்ப இதெல்லாத்தையும் விட கிட்டத்தட்ட 50 பேர் வரை வந்து ஜெர்மனியில போன ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர்கள் சுவிஸ்ல இருந்து ஆஸ்திரியா வழியாக போய் ஜெர்மனியில இருக்கிற ஒரு பக்கத்தில், அதாவது நேரடியாக ஜெர்மனிக்கு போகலாம், ஆனால் அந்த ஆஸ்திரியா வழியாக தான் நான் போன வேண்டாம், அதான் கிட்ட என்று சொல்லி போய் தேசத்தின் முதல்வர் துவாரகாவை நேராக கண்டுட்டு வந்தவன். அப்ப அந்த வகையில வந்து துவாரகா இருக்கிறா என்ற இந்த சர்ச்சைக்கு உண்மையிலேயே சரியான பதில், துவாரகா உயிரோடு தான் இருக்கிறா. இதுல உங்களுக்கு சந்தேகம் தொடர்ந்தும் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாத்தையும் விட கடந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் 13ஆம் தேதி நினைக்கிறேன், தை மாசம், டென்மார்க்ல இருக்கிற கார்த்திக் மெனோவரனோட
தேசத்தின் புதல்வி துவாரகா உரையாடினவா. அந்த உரையாடலில் வந்து 2 பேர் கலந்து கொண்டவர் மேலதிகமாக. முக்கியமாக டென்மார்க்கில் இருக்கிற ஒருவர் வந்து அந்த உரையாடலில் கலந்து கொண்டவர். அந்த இடத்துல கார்த்திக் மெனோகரனை அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு துவாரகா வந்து அவருடைய உறவினர்கள், அவருடைய சொந்த பேரெல்லாம் கேட்டு, வீட்டு பேரெல்லாம் சொல்லி தான் அவ கதைச்சவன். அப்போ அந்த அளவுக்கு வந்து துவாரகாண்ட இருப்புன்றதில் வந்து உண்மையிலேயே வந்து சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆனால் மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி, சரி துவாரகா உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் ஏன் வந்து அவன் மக்கள் மத்தியில் வாரா இல்லை? ஒரே ஒரு தடவை 2023ஆம் ஆண்டு மாவீர் நாளில் வந்து அவன் வீடியோ ஒன்று வந்து அந்த வீடியோவின் குவாலிட்டி, அதில் அவனோட உச்சரிப்பு தொடர்பாக, அவ அணிந்திருந்த உடை தொடர்பாக எல்லாம் பல குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விக்குறிகள் இருந்தது. இதுக்கு பிறகு சேரமான் தொலைக்காட்சியில் ஒரு தடவையும், அதுக்கு முதல் உண்மையில இன்பத்தமிழ் ஒளியில் தான் அவள் பேட்டி கொடுத்திருந்தவா. இன்பத்தமிழ் ஒளியில் 2 தடவையும், சேரமான் தொலைக்காட்சியில் ஒரு தடவையும் வந்து அவள் பேட்டி வழங்கி இருந்தவா. ஆனால் இதுக்கு பிறகு அவனுடைய வந்து வீடியோ இதுவரையும் ஒன்றும் வெளிவரையில. அவனுடைய ஆடியோ வந்து போன மாவீர் நாள் அன்று திருவண்ணாமலையில் செம்பிமலை பகுதியில் குச்சவெளியில் வந்து வெளியிடப்பட்டது. ஆனால் வீடியோ வந்து வரையலை. அப்படி என்று சொன்னால் ஏன், என்ன பிரச்சனை? துவாரகா வந்து நேர மக்கள் மத்தியில் தோன்றி மக்கள் மத்தியில் மக்களோட இருந்து அரசியல் செய்கிறது என்ன பிரச்சனை என்றுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கின்ற கேள்வி. இப்படி துவாரகா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஆடியோவில் மட்டும் கதைச்சு கொண்டு, அல்லது வந்து துவாரகா இருக்கிறான்னு சொல்லி அவன சொந்தக்காரரும் வேறு யாக்களும் சொல்லி கொண்டிருக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. அவள் வந்து மக்கள் மத்தியில் வரலாம் தானே, வர்றதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வியில் கேட்டுக்கொண்டு நிற்கிறான். உண்மையில நான் சொல்றேன் வந்து துவாரகா வந்து மக்கள் மத்தியில் தோன்றி அரசியல் செய்யறதுக்கு என்ன பொறுத்தவரையில எந்த விதமான தடைகளும் கிடையாது. துவாரகா வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அரசியல் ஜனநாயக வழியில, அமைதி வழியில செய்யறத வந்து உலகமும் அதை வரவேற்குது. உலகம் வந்து துவாரகாவுக்கான கதவுகளை திறந்துதான் வச்சிருக்குது. முதலாவது 2022ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி லண்டன்ல இருந்து 3 பேர் செக் ரிப்பப்ளிக்கு போனவர். அங்க போய் அவ துவாரகாவை சந்திச்சது. துவாரகாவை சந்திச்சு போட்டு லண்டனுக்கு வந்து சில தரப்போட அவ இருக்கிறான்றதை வந்து அவர்கள் சொன்னதோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் அணுகி, ஒரு முக்கியமானவரால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில வந்து வருடா வருடம் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவரை நான் பேரை சொல்ல தேவையில்லை, ஆரை சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். வந்து அவரை துவாரகா இருக்கிறான்ற அந்த தகவல் வந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சக்தி வாய்ந்த நாடு, ஈழப் பிரச்சனையில எங்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கிறதுல எங்களுக்கு சார்பாக ஒரு முடிவு வந்தாலும், எங்களுக்கு எதிராக வந்தாலும் அதில் வந்து தாக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த நாடு, அந்த நாட்டினுடைய ராஜதந்திரி அவரை அணுகி அவர்கிட்ட கேட்டவர், துவாரகா வந்து அரசியலில் ஈடுபட போறான்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற தகவலை அவருக்கு தெரிவித்ததாக அந்த நேரத்தில் வந்து அவரை சந்தித்த சில பேர் வந்து என்னிடம் வந்து தெரிவித்திருந்தவர். இது ஒரு பக்கம் இருக்க, 2வது சம்பவம் வந்து 2023ஆம் ஆண்டு துவாரகாவினுடைய மாவீர் நாள் உரை வரப்போகுது, துவாரகா வரப்போறான்னு சொன்னோன்னா அதே சக்தி வாய்ந்த அந்த எங்களுடைய இளப்பிரச்சனையில தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நாட்டினுடைய ராஜதந்திரி ஒருவர் ஒரு தமிழ் அரசியல் கட்சியினூடாக என்ன தொடர்பு கொண்டவர். அந்த தமிழ் அரசியல் கட்சி தாயகத்தில் இயங்குகின்ற ஒரு தமிழ் அரசியல் கட்சியூடாக என்ன தொடர்பு கொண்டு இதை பற்றி தாங்கள் உங்கள்கிட்ட அறிய விரும்புகிறோம். நீங்கள் வந்து ஒரு அரசியல்வியலாளராக, சுயாதீனமான ஒரு அரசியல்வியலாளராக, ஒரு சுயாதீனமான ஊடகவியலாளராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இதை பற்றி நாங்கள் அறிஞ்சு விட விரும்புகிறோம் என்று கேட்டபோது நான் சொன்னேன், துவாரகா இருக்கிறது உண்மைதான். சரி, அப்போ அவன் என்ன செய்ய போறா, என்ன அவனோட திட்டம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டபோது நான் சொன்னேன், நான் அவளோட உரையாடிய அளவில் அவ வந்து உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, வேர்ல்ட் தமிழ் கோஆர்டினேஷன் கமிட்டி, WTCC என்ற அமைப்பினூடாகத்தான் தன்னுடைய அரசியல் மனிதநேய பணிகளை முன்னெடுக்க இருக்கிறார். அந்த அமைப்பு தான் அவனுடைய வேலை திட்டங்களுக்கான அமைப்பாக இருக்க போது, அரசியலாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் உள்ள மக்களுக்கான மனிதநேய பணிகளாக இருந்தாலும் சரி, அந்த வேலை திட்டங்களை தான் அவ செய்ய போறா. அதை வந்து இந்த அமைப்பினூடாக செய்ய போறா. இந்த அமைப்பு வந்து சுவிஸில் வந்து பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பினூடாகத்தான் அவ வந்து வேலை செய்ய இருக்கிறான்னு சொன்ன போது, அப்ப அந்த ராஜதந்திரனுடன் எனக்கு சொன்னார் வந்து, இது நல்ல விடயம் வந்து அமைதி வழியில, ராஜதந்திர வழியில துவாரகா தன்னுடைய மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட போறான்னு சொன்னால்
அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கள், எப்படியான உதவிகளை, எப்படியான ஆதரவை வழங்குவீங்கள் என்று சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டபோது அவர் எனக்கு சொன்னார் முதல்ல துவாரகா தான் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவன் ஒரு எப்படி தன்னை உறுதிப்படுத்த போறான்றது அவாண்ட பிரச்சனை. ஒருவேளை ஒரு மக்கள் மத்தியில் தோன்றிக்கூட அவள் தன்னை உறுதிப்படுத்தலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அவள் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்தலாம். அப்படி அவள் உறுதிப்படுத்தி போட்டு எங்களுக்கு எழுத்துல இந்த உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலேயோ அல்லது இந்த அரசியல் ரீதியான, அதாவது தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பின் பேரிலையும் அவள் வரக்கூடாது, அரசியல் ரீதியாக இயங்குகின்ற ஒரு அமைப்பின் பேர்லையோ அல்லது WTCC ஊடாகவோ அவள் ஒரு கடிதத்தை எழுதி எங்களுடைய நாட்டு பிரதமருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி, நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, தமிழ் மக்கள் சார்பாக என்ன செய்ய போறீங்க எழுத்தில் அவ தருவாக இருந்தால் அதை எங்களுடைய பிரதமரும் எங்களுடைய நாடும் அதை சாதகமாக பரிசீலிக்க தயார். இது நடந்தது 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாச தொடக்கம். அதுக்கு பிறகு இதே விஷயம் 2024ஆம் ஆண்டு ஒரு ஏப்ரல் மாதம் அளவிலையும் இதே தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் விட நாங்கள் 2024ஆம் ஆண்டு மாசி மாச கடைசியில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான மாநாடு WTCC UK சார்பாக நான் ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த மாநாட்டுக்கு துவாரகாவை கூப்பிடுறதை பற்றி கூட நாங்கள் கழிச்சினாங்க. எம்பிக்கள் இந்த ஏற்பாட்டில் நடக்கிற அந்த மாநாட்டில் துவாரகா ஒரு பேச்சாளராக கலந்து கொள்வதை பற்றியும், அவரை இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயற்பாட்டாளர் என்ற வகையில் ஒரு தமிழ் மக்களுக்கான அரசியல் ரீதியான உரிமைகளையும் மனிதநேய பணிகளையும் முன்னெடுக்க விரும்புகின்றவர் என்ற வகையிலையும் அவரை இந்த நாட்டுக்கு கூப்பிடுறதை பற்றி கூட நாங்கள் உரையாடியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட நான் இன்னொரு நாடுக்கு அடிக்கடி போய் வாங்கினால் அது ஒரு உருவாகி வரும் ஒரு எங்களை போன்ற ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு மாநில சுயாட்சி முறை இருக்குது. அதில் நிறைய அதிகாரங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கூட எனக்கு சொன்னார்கள் உங்களுடைய அந்த அரசியல் தலைமையாக வர இருக்கின்ற அவர் இங்க செய்திகளை பார்க்கலாம், எங்களோட ஒரு உறவு ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற தகவலை கூட அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கூட எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு துவாரகா மக்கள் மத்தியில தோன்றி மக்களோட மக்களாக நின்று புலம்பெயர் தேசத்துல அரசியல் ரீதியாக வேலை செய்ய வலிக்கிட்டால் அதற்கு உலகம் கதவை திறந்து அவாக்கு அனுமதிக்க தயாராக இருக்கு என்பதுதான் யதார்த்தம். ஆனால் இதை முடக்கணும் என்று சொல்லி தீவிரமாக 3 தரப்புகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதுல முதலாவது தரப்பு தேசத்தின் முதல்வர் 2022ஆம் ஆண்டு தான் இருக்கிறேன் என்பதை லண்டன்லேருந்து போன 3 பேருக்கு உறுதிப்படுத்திய பிறகு அவர் அகம் இன்டர்நேஷனல் என்று சொல்லி ஒரு NGO ஒன்றை உருவாக்குற முயற்சி ஒன்றை தொடங்கினவர். அந்த ரீதியில அந்த NGOக்கான சில நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த செயற்பாட்டாளர்கள் சில பேர் மக்கள் சந்திப்புகளை தங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நடத்தி கொண்ட போது இந்த TCC என்று சொல்லப்படுகின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு முக்கியமானவர்களாக கருதப்படுகின்ற டாக்டர் அருள்குமார் என்று சொல்லி ஒருவர், அவர் TCCயினுடைய தென்கிழக்கு பிராந்திய பொறுப்பாளராக சில ஆண்டுகளுக்கு முதல் இருந்தவர். அவர் தான் நீங்க பாத்தீங்கன்னா கருதியினுடைய அந்த வணக்க நிகழ்வுல இயக்கத்தினுடைய சின்னம் பொறுத்த அந்த மலர் வளையத்தை அவர் தான் கொண்டு போறார். அப்படி அந்த TCCயினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆள். அப்ப அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா இந்த தங்கச்சியை போய் செக் ரிப்பப்ளிக்ல 2022ஆம் ஆண்டு சந்தித்தவர்கிட்ட கேட்கிறார் நான் துவாரகாவோட ஒருக்கா கதைக்க விரும்புகிறேன். சரி என்று சொல்லி போட்டு தங்கச்சி அவரோட கதைத்த போது அவர் சொன்னார், உங்களோட நலன்ல அக்கறை கொண்ட ஒருத்தர். அவர் சொன்னது சொக்கன் என்று சொல்லப்படுகின்ற நோர்வேல இருக்கிற நெடியவன் என்பவருக்கு கீழே இயங்கிக் கொண்ட ஒருவர். எல்லாரும் நினைச்சோன்னு நெடியவன் செயற்பாட்டில் இல்லையே. நெடியவன் KPயினுடைய வழிகாட்டல்ல இப்பவும் அவர் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டல் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இயங்கிக் கொண்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின வாழ்நாள் பொறுப்பாளராக கமரன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சகோதரியத்தான் இந்த நெடியவன் திருமணம் செய்திருக்கிறார். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் நெடியவனுக்கும் தொடர்பு இருக்கின்றது.
இந்த நெடியவனுக்கு கீழே இருக்கிற சொக்கன் என்பவர் வந்து டாக்டர் அருள்குமார்கிட்ட சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், துவாரகா வந்து வெளியில வர்றதை தாங்கள் விருப்பப்படையலை. அதுக்கு சொன்ன காரணம் வேண்டாம், அவ ஒரு தூய்மையானவா, அவ வந்து ஒரு நல்ல இடத்துல மரியாதையோடு இருக்க வேண்டியவா, அவ அரசியல்ல ஈடுபட்டு இங்க நடக்கக்கூடிய குழப்பங்கள்ல அவ வந்து இதுல அவன் பேர் கறதா தாங்கள் விரும்பல. அதுக்கு பதிலா அவ என்ன வேலைத்திட்டம் செய்ய விரும்புகிறாவோ அந்த வேலைத்திட்டத்துக்கு தாங்கள் மாசம் 1,00,000 பவுண்ட்ஸ் தாரம். அந்த காசை வச்சு நீங்கள் என்ன வேலை என்றாலும் வந்து தங்களுடைய ஆக்களை மூலமாக நீங்கள் அந்த வேலையை செய்யணும். நீங்கள் நேரடியாக செய்ய வேண்டாம், உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மூலமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்றதைத்தான் அந்த சொக்கன் வந்து டாக்டர் அருள்குமார் மூலமாக தேசத்தின் முதல்வர் துவாரகாவுக்கு தெரிவித்தவர். இப்படியான ஒரு சூழல்ல தங்கச்சி என்ன செய்யறான்னு சொன்னா, சரி தங்களோட அங்க தாயகத்துல இருந்த அன்னைக்கு பக்கத்துல இருந்த சில மாமானார தொடர்பு கொண்டு அவையண்ட உதவியை கேட்போம், அவையண்ட உதவியோட தான் தன்னுடைய மக்களுக்கான மனிதநேய பணிகளை முன்னெடுப்போம் என்று சொல்லி போட்டு லண்டன்ல ஒக்ஸ்போர்ட்ல இருக்கு அந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி ஒரு அமைப்பு. அதுல வந்து இயக்கத்தை விட்டு ஓடி வந்த கனவேர் வந்து இருக்கிறோம். வந்து நான் இயக்கத்தில இருந்து விலத்தி வந்த முன்னாள் போராளிகள் எல்லாரையும் ஓடி வந்த வேண்டும் சொல்லல, ஓடி வந்த வேண்டது யாருன்னு சொன்னா, விட்டோடிகள் என்று சொல்றது யாருன்னு சொன்னா வந்து கொள்கையை விட்டுட்டு ஓடினாங்க. சிறுதானே வந்து நீங்கள் இராணுவத்திட்ட பிடிபட்டாலோ சரணடைஞ்சாலோ நீங்கள் விட்டோடிகள் இல்லை. நீங்கள் கொள்கையை விட்டுட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு நின்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் விட்டோடிகள். எல்லா முன்னாள் போராளிகளும் விட்டோடிகள் அல்ல. கொள்கையை விட்டு வந்த அந்த சில பேர் வந்து அந்த வரலாற்று மையத்தில் இருக்கணும். கொள்கையை இப்போவும் நெஞ்சில சுமந்து கொண்டிருக்கிற முன்னாள் போராளிகளும் வந்து அங்கே இருக்கிறோம். அதுவும் எனக்கு தெரியும். வந்து நான் என்னுடைய அந்த அவையில வந்து நான் கொச்சப்படுத்தல, மாறாக இந்த விட்டோடிகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே, இந்த வரலாற்று மையத்தை நடத்தி கொண்டு அந்த விட்டோடிகள், அந்த விட்டோடிகள்ல ஒரு ஆளாக வந்து நிமலன் ஒருத்தர் இருக்கிறார். வந்து அப்ப இந்த நிமலன் என்பவர் என்ன செய்கிறார் சொன்னா வந்து, அவர் வந்து வன்னியில் இருந்த காலத்துல, இயக்கத்தில் இருந்த காலத்துல இவர் வந்து கொஞ்ச காலம் வந்து அன்னையினுடைய சமையல்காரனாக இருந்திருக்கிறார். அப்ப தங்கச்சி ஒரு சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல வந்து ஒரு 11 வயது சிறுமியாக இருந்த காலத்துல வந்து இவரை வந்து தங்கச்சிக்கு தெரியும். ஆனா கொஞ்ச நாள்ல அவர் வந்து பிறகு அந்த பிரிவில இருந்து வேற பிரிவுக்கு மாற்றப்பட்டு இயக்கத்தில் அந்த கூட்டங்கள் நடத்துகிற அந்த பேக்கரி ஒன்று இருந்தது. அந்த பேக்கரிக்கான பொறுப்பாளராக இருந்தவர் வந்து அறிஞர் அந்த பானுகள் பனிசுகள் அதுகள் செய்கிற அந்த பேக்கரி, அந்த பான் பனிசுக்கு பொறுப்பாக இருந்த நிமலனை வந்து தங்கச்சி தொடர்பு கொண்டு மாமா நாங்கள் உயிரோடு இருக்கிறேன் நான் கேட்டு சொல்லி சொல்றார். வந்து அப்ப அதை அவர் கேட்டுட்டு வந்து அவருக்கு நம்ப முடியல. முதல் சொல்றாரு, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்கள் தானோ உண்மையோ, குரல் உங்களோட மாதிரி தான் இருக்குது, ஆனா வந்து நீங்கள் தான் சொல்லி எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. அப்ப தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு சில வேலைகளை செய்யணும் வேண்டாம். அங்க வந்து 2022 கூட தெரியும், அங்கே ஆட்சி மாற்றங்கள் நடந்தது, மக்கள் ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட ஒரு காலம். அப்படியான நிலையில வந்து மக்களுக்கு செய்யணும் என்ற விஷயத்தை அவ சொல்லும்போது, சரி இதை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொன்னா உங்களோட குடும்பத்திலேருந்து ஒரு ஆளை வந்து நாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லி போட்டு டென்மார்க்ல இருக்கிற அருணா பெரியம்மா வந்து இவை அனுப்பினான். அப்ப அருணா பெரியம்மா வந்து முதல் போகும்போது நான் அறிந்த தகவல் படி அவன் நம்ப இல்லை, துவாரகா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் நம்ப இல்லை என்றுதான் நான் அறிஞன். அவன் என்ன செய்கிறான், தேடி துவாரகாவை தேடி சுவிஸுக்கு போய் சுவிஸ்ல இருந்து வேறொரு நாட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அப்ப அந்த நாட்டுக்கு போய் அங்க போய் தங்கச்சியை கண்டோன்னா பெரியம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். தானே உயிரோட இருக்க மாட்டான்னு நினைச்சிருந்த துவாரகா தன்னுடைய பராமகள் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அவன் அதிர்ச்சி அடைஞ்சு அவன் அங்க இருந்து நிமலனுக்கு தொடர்பு கொண்டு நிமலனை சொல்றா வந்து நான் வந்துட்டேன் என்று சொல்லி அவை கேட்கினம் வந்து, ஓகே நீங்கள் வந்து பார்த்தது துவாரகாதானான். அப்ப அங்கே இந்த பெரியம்மா சொல்றா, ஓம் இது பிள்ளைதான், என்னுடைய பராமகள் தான். அதுக்கு பிறகுதான் பெரியம்மா டென்மார்க்கு வந்து தங்கச்சியினுடைய இருப்பு பற்றி எல்லாம் சொன்னபோது இவர்கள் வந்து உடனடியாகவே அதுக்கு எதிரான பொய்களை பரப்பி குழப்பத்தை உருவாக்கி கொண்டு இந்த நிமலன் என்பவரும் அந்த நிமலனோட சேர்ந்து இருக்கிற வெட்டோடிகளும் சேர்ந்து துவாரகா இல்லை, இது வந்து பெரியம்மா பொய் சொல்றா, ரோவின் வேலைத்திட்டத்தான் இது, இந்திய ரோகுகளை தான் பெரியம்மா இருக்கிறா, அப்படி இப்படி எல்லாம் மதவாக பற்றியும் போலியான தகவல்களை பரப்பி அந்த நேரத்தில் வந்து எனக்கும் வந்து சில பேர் வந்து சில தகவல்களை தந்தபோது நானும் வந்து முதல்ல சந்தேகப்பட்டான், இது வந்து வேறு யாரோ ஒரு பின்னணி தான் துவாரகா இருக்கிறா, யாரோ ஒரு ஆள் துவாரகா இருக்கிறான்னு நான் நம்பினேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து ஏதோ ஒரு ஆபத்தான தரப்பு அவ வச்சிருக்கு. அதில் முக்கியமாக வந்து குறிப்பாக நான் சந்தேகப்பட்டது என்று சொன்னால், இந்த வரலாற்று மையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விட்டோடிகள் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் தொடர்பட்டிருக்காரு நான் கேள்விப்பட்டோடனே நான் சந்தேகப்பட்டேன், இதில் ஏதோ ஆபத்து இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு என்னோட வந்து
2023 ஆவணி மாதம் 17 தங்கச்சி துவாரகா தொலைபேசியில் கதைச்சு என்னுடைய முழு சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை சொல்லி நான் அவாட்ட என்ன கேள்வியை கேட்டனோ அதுக்கு என்ன பதிலை எதிர்பார்த்தனோ அந்த அவ சொன்னவா. சில கேள்விகளுக்கு நான் அவள் பதில் சொல்ல மாட்டான்னு எதிர்பார்த்தனான். ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இது ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளியாக இருக்கலாம். அவள் இப்படி ஒரு நாடகம் ஒன்று ஆடலாம். துவாரகாவாக இருந்தால் துவாரகாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்காது. ஒரு போராளியாக இருந்தால் நிச்சயமாக அந்த தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த வகையில் அந்த கேள்வியை துவாரகாட்ட கேட்டினான். துவாரகாவுக்கு அதுக்கான பதில் தெரியல. அதிலிருந்து நான் உறுதிப்படுத்தி கொண்டான் இது துவாரகா தான் என்பதை இப்படியான ஒரு சூழல்ல உங்களுக்கு தெரியும் 2023 துவாரகா அரசியல் ரீதியாக தன்னுடைய முதலாவது ஒரு கன்னி உரியாக மாவினார் உரிய ஆற்ற போறா என்ற தகவல் வெளிவர தொடங்கிட்டது. எனக்கே 100% தெரியாது ஒரு வருமா வராதாண்டு வரலாம் என்ற மாதிரி சில தகவல் இருந்தது. ஆனால் 100% வருமன் எனக்கு உறுதியாக தெரியல. அப்படியான ஒரு சூழல்ல இந்த விட்டோடிகள் அவையோட சேர்ந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் சேர்ந்து என்ன செய்திச்சு நம்ம சொன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய பேரை குறிப்பிட்டு இந்த பெண் தான் துவாரகா போன்று பாசாங்கு செய்து மக்களை ஏமாத்துறா, இவாதான் மாவீர் நாள் உரையாற்ற போறா என்ற ஒரு தகவலை பரப்புகிறார். உண்மையில அந்த பெண்ணுடைய பேரை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் அவள் இன்ஜங்ஷன் எடுத்து வச்சிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல நான் அவனோட பேரை துவாரகாவோட தொடர்படுத்திய கதைச்சாலை இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஓர்டரை இவை கொடுப்பினோம் யூடியூபுக்கு. அப்போ அந்த வகையில் நான் அவனோட பேரை நான் நேரடியாக குறிப்பிடாமல் அவள் டிங்க்ரினோனா என்று சொல்லி அவளுக்கு ஒரு பேரோட வெப்பம் அந்த சுவிஸ் டிங்க்ரினோனா தான் துவாரகா போன்று நடிக்கிறா. அவாதான் இந்த உரையாற்ற போறான்னு சொல்லி ஒரு பரப்புரை கொண்டு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லிச்சு ஏஐ மூலமாக ஒரு உரை கொண்டு ஆற்றப்பட போகுதுன்னு சொல்லி. பிறகு தங்கச்சியினுடைய வந்தா பிறகு ஒரு தரப்பு சொல்லிச்சுது இந்தியாவில் இருக்கிற சில வெங்காயங்கள் உமாபதி என்ற ஒரு வெங்காயம் ஒன்று முந்தி தந்தி தொலைக்காட்சியில் வேலை செய்த நினைக்கிறேன் அது சொல்லிச்சுது இது அந்த சுவிஸ்ல இருக்க டிங்கிரினோனா தான் துவாராக ஒன்று அந்த போலியான உரை ஆற்றினவான்னு சொல்லி. மறுபக்கத்தில் சில வெங்காயங்கள் சொல்லிச்சது இது ஏஐ மூலம் ஆற்றப்பட்ட உரை என்று சொல்லி. இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லி ஒரு கனடாவில் இருந்த ஒரு சிங்கள அரசாங்கத்துக்கு சிங்கி அடிக்கிற அந்த ஊடகவியலாளர் அண்மையில் இறந்து போனார் அவர் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலை இடிச்சு போட்டு அங்கே கழிவறை கட்டணும்னு சொல்லி கொண்டு ஒரு இன்னொரு வேதாளம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் அந்த வேதாளத்தோட சேர்ந்து ஒரு பத்திரிகை கொண்ட தொடங்கி அதில் துவாரகா போலி, அதாவது அந்த சுவிஸ்ல இருக்கிற டிங்கிரினோனா தான் ஏஐ மூலமாக துவாரகா மாதிரி தன்னை போது கொஞ்சம் மாற்றி போட்டு உரையாற்றின வாண்டெல்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படி அந்த குழப்பங்கள் அந்த எதிரிகள் பிரச்சாரம் செய்யறதுக்கு துணை போனது எதுன்னு சொன்னா துவாரகாவினுடைய மாவீர் நாள் உரைக்கான வீடியோ தான். அந்த வீடியோவை அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் பார்த்து போட்டு எனக்கு சில காலத்துக்கு பிறகு எனக்கு அடிச்சு சொல்லி கேட்க சொன்னார் அந்த உரையில துவாரகா சொன்ன எந்த விடயங்கள்லையும் பிரச்சனை இருக்கல, அதெல்லாம் சரியாக ஆணித்தரமாக கச்சிதமான முறையில சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார், ஆனால் அந்த வீடியோவில் அந்த முகத்தை பார்த்த போது எங்களுக்கு இது துவாரகா என்ற நம்பிக்கையை வரையில இது வேற யாரோ ஒரு பெண் துவாரகா என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி இந்த மாவீர் நாள் உரை ஆற்றியிருக்கிறான்னு தான் தாங்கள் சந்தேகப்பட்டாங்கள் என்று சொல்லி அந்த ஒரு முக்கியமான செயற்பாட்டல் அவர் எனக்கு பின்வந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் பிறகு சொன்னவர் என்ன சொன்னா இன்பத்தமிழ் ஒலிக்காவா கொடுத்த பேட்டியும் அதுக்கு பிறகு சேரமான் தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியும் பார்த்தபோது தங்களுக்கு உறுதியாக தெரிந்தது அந்த வீடியோவை பார்த்தபோது அது துவாரகா தான் என்று சொல்லுவார். இப்போ நான் திரும்பவும் இந்த வீடியோ விஷயத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதில் இருந்த பிழை என்னென்னு சொன்னால் முதலாவது ஒரு லைட்டிங் கூடின ஒரு இடத்துல லைட்டை கூட வச்சு போட்டு ஒரு லோ குவாலிட்டியான ஒரு டிவைஸை வச்சு வீடியோ எடுக்கப்பட்டது. அப்போ நிறைய லைட் உங்களோட முகத்தில் பாய்ஞ்சால் என்ன நடக்கும், உங்களுக்கு வேர்க்கும், உங்களால் ஒரு வளமையான இயல்பான முறையில் உங்களால் வாசிக்க முடியாது. ரெண்டாவது அங்கே கண்ணாடி போடுறோம். அப்போ அவாட்ட சொன்ன வேல் அந்த வீடியோ எடுத்தது நீங்கள் கண்ணாடி போட்டால் ஆக்கள் உங்களுடைய அடையாளம் காண மாட்டேன், ரெண்டுபடியாக நீங்கள் கண்ணாடியை காட்டி போட்டு தான் அந்த உரையை வாசிக்கணும். அப்போ
தங்கச்சிக்கு வந்து கண்ணில் ஏற்கனவே காயம்பட்டு அந்த கண் பார்வை சம்பந்தமான ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, கண்ணாடி போட்டு தான் வாசிக்கலாம். ரெண்டாவது, லைட் ஏற்படுத்தின அந்த வெப்பம், இந்த ரெண்டுக்கு நடுவில் அவன் நின்று கொண்டு வாசிக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டவான். அதுதான் அவன் உச்சரிப்புகள் எல்லாம் தடங்கள் எல்லாம் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து 2025ஆம் ஆண்டு மாவீர் நாள் அவ ஆற்றின உரையில ஏதாவது ஒரு இடத்துல தடங்கள் இருந்தான் இல்ல. ஏன்னு சொன்னா வந்து அது ஒரு ஆடியோவாக வாய்ச்சவா, அதால வந்து எந்த தடங்களும் அவனுக்கு வந்து ஏற்படல. இதை விட ஒரு லோ குவாலிட்டி டிவைஸில் அந்த வீடியோ எடுத்து போட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 டிவியில் போடுற அளவுக்கு அதை போடுறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதனுடைய குவாலிட்டி குறையும். அப்போ இவ என்ன செய்த வேண்டும் சொன்னால், அந்த வீடியோ எடுத்ததில் அந்த முக்கியமானவராக இருந்த இளங்கோ என்று சொல்லப்படுகிற நபர், உங்களுக்கு அவருடைய படம் வேணும் என்று சொன்னால் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து சேரமான ஃபேஸ்புக் மெசஞ்சரில் எனக்கு மெசேஜ் பண்ணுவோம், உங்களுக்கு அந்த படத்தை அனுப்புகிறேன், நீங்கள் அந்த படத்தை வடிவாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இளங்கோண்ட நபர் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து முக்கியமான பாத்திரத்தை வகித்தவர். அப்போ அவர் தான் இந்த அந்த எடிட்டிங்லேயும் சம்மந்தப்பட்டிருந்தார். அதுலேயும் வந்து சில இடங்களில் தங்கச்சி, சில இடத்துல வந்து அவன் கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனை, அந்த தடக்கின அந்த சந்தர்ப்பங்களை இவர் என்ன செய்து வரேன்னா, நீங்கள் அதை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸ்களை தாங்கன்னு போட்டு அவன் வீடியோவிலிருந்து சில பகுதிகளை ஆடியோ கட் பண்ணி போட்டு அந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணி போட்டு அந்த இடத்துல தங்கச்சி வாயால் சொன்ன சில ஆடியோ கிளிப்ஸ்களையும் வந்து அதுக்கு சரியினவர். அப்போ அதில் விளைவு என்னன்னு சொன்னால், தங்கச்சி வாய மூடி இருப்பான், ஆனால் வந்து உரைன்ற சில பகுதிகளில் வந்து தங்கச்சி வாய மூடி இருக்க அவள் கதைச்சு கொண்டிருக்கிற அவன குரல் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு சில பேர் சொன்னவேல் அந்த வீடியோக்குள்ள சில இடங்கள்ல வீடியோவும் ஆடியோவும் சிங்க்ரனைஸ் ஆகலைன்னு சொல்லி இப்படி திட்டமிட்டு அந்த குழப்பங்களை வந்து இந்த இளங்கோண்ட நபர் வந்து அரங்கேற்றினவர். இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு லைட் எஃபெக்டை போட்டு விட்டோன்னு வந்து அது மேக்கப் நிறைய பூசின மாதிரி எல்லாம் இருந்தது. நான் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த சில ஃபில்டர்ஸ் வேறு போட்டிருப்பாரு நினைக்கிறேன் வந்து. அதால் இது தங்கச்சி என்று சொல்லி சில பேர் ஏற்றுக்கொண்டாலும் கூட கணிசமானவர்களில் வந்து இது ஏதோ ஒரு போலியான இது என்று சொல்லித்தான் அந்த உரையை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இது ஒரு போலியாக இருக்கும் என்று சொல்லி போட்டு புறமுதுக்கிட்டு போனவை. அதுக்கு பிறகு தங்கச்சி வந்து இன்பத்தமிழ் ஒளிக்கு வந்து பேட்டி கொடுத்த போது அந்த பேட்டியை வெளியில வராமல் தடுக்கிறதுக்கு பகீரத பிரயத்தனங்களை இந்த இளங்கோண்டு நபர் முன்னெடுத்தவர். நேரடியாக அவருக்கு எடுத்து சொன்னவர் இன்பத்தமிழ் ஒளி பிரபா அன்னைக்கு வேணும்னா நீங்கள் அவரை கேட்கலாம் வந்து அந்த வீடியோ வந்து இப்போ விட வேண்டாம், பேட்டியை விட வேணாம், அப்புறம் எனக்கு அடித்து நீங்கள் ஒரு அவருக்கு சொல்லுங்க. இப்படி குழப்பங்கள் விதமான குழப்பங்களை வந்து அந்த வீடியோவை வரவிடாமல் அந்த பேட்டி வரவிடாமல் தடுக்கிறதுக்கு கூட அதுக்கு பிறகு நினைக்கிறோம் ஒன்று வந்து மாசி மாதம் வந்து தங்கச்சி கொடுத்த பேட்டி, அதுக்கு பிறகு மாசி கடைசி அல்லது வந்து பங்குனி தொடக்கமாக இருக்கணும் வந்து தங்கச்சி கொடுத்த இன்னொரு பேட்டி. இந்த ரெண்டு பேட்டியையும் வெளிவராமல் தடுக்கிறதுக்கு பகீரத பிரயத்தனங்களில் இந்த இளங்கோவண்டவர் ஈடுபட்டவர். இந்த நபர் பற்றி நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர் வந்து நிறைய அம்புலி மாமா கதை சொல்லி நிறைய பேர்கிட்ட காசுகள் வண்டி இருக்கிறார், நிறைய பேர்கிட்ட நகைகள் வண்டி இருக்கிறார், சில பெண்கள்கிட்ட தாலி கொடிகளும் இவர் வேண்டி இருக்கிறார். ஒரு பெண் ஒரு நிகழ்வுக்கு வந்து தாலி கொடியோட போக இவர் அவட்ட மறைச்சு, என்ன நீங்கள் இப்படி தாலி கொடி இப்படி ஜொலிக்க போட்டுன்னு வாரீங்க, தங்கச்சி அங்கே கஷ்டப்படுறா, உங்களோட தாலி கொடி அடக வச்சு தாங்கன்னு சொல்லி இன்னொரு பெண்ணிட்ட வந்து அவன் வந்து ஒரு மொத்தமான தாலி கொடியாக போட்டிருந்தவன் 20 பவுன் 20 பவுன் வந்து நகை, அந்த தாலி கொடியை அவ வந்து அதை வந்து அடகு வச்சு தாண்டு கேட்டு இன்றைக்கும் அந்த காசை வந்து அவர் வந்து திருப்பி கொடுக்கல. இப்படி இந்த மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த இளங்கோ என்பவருக்கு நான் உங்களை சின்னம் தானே சுவிஸில் ஒரு டிங்கிரி நோனா இருக்கிறா, இந்த டிங்கிரி நோனா தான் துவாரகாக நடிக்கிறான்னு சொல்லி சில சதிக்குழுக்கள் வந்து பரப்புரை செய்து கொண்டு வருதானே, இந்த டிங்கிரி நோனாவுக்கும் இந்த இளங்கோவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதை பற்றி தங்கச்சி துவாரகாவே நான் ஒரு தொலைபேசி அழைப்பில் இருந்தபோது இளங்கோட கேட்டலாம், உங்களுக்கும் இந்த டிங்கிரி நோனாக்கும், அதாவது டிங்கிரி நோனாண்ட அவன் பேரில் உங்களை சொன்னான் தானே வந்து அவனோட பேரை குறிப்பிட்டு அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லி வந்து அவனுடைய நண்பி வந்து ஒரு முறைப்பாடோட தந்திருக்கிறான். அப்போ உடனே அதை வந்து அந்த இளங்கோ வந்து முதல்ல மறுத்தவர். தங்கச்சி வந்து மிகவும் கடுமையா சொன்னவா, இல்லை எங்களுக்கு தெரியும் இதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்ன போது அவர் சொன்னவர் வந்து, ஓ உண்மைதான், நான் அதை பற்றி நான் வந்து இப்போ கதைக்காமல் நான் உங்களோட புரிம்பா தனியாக கதை கேட்க சொல்கிறேன்னு சொல்லி. என்னென்ன சேரமான் சொன்னால் சேரமான் என்ன செய்வார், ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வேறன்றது அவருக்கு தெரியும். அதை வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நான் வந்து இப்போ உங்களுக்கு செய்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இவர் வந்து
நெடியவனுடைய மிகவும் நெருக்கமான ஒரு ஆள். டிடிஎன் தொலைக்காட்சி மூடப்பட்ட பிறகு நெடியவன் தான் ஈரோ டெலிவிஷன் என்று சொல்லி ஒன்றை நடத்துறதுக்கு இவரை வந்து நியமிச்சவர். அப்படி நெடியவன் கேபியினுடைய இன்றைக்கு வலது கையா இருந்து கொண்டு ரகசியமாக ஒரு அருவகரமாக இயங்குகின்ற இந்த நெடியவனோட இந்த இளங்கோவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து கேபியே சொன்னவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் வந்து இளங்கோ வந்து தன்னுடைய ஆளண்டு. இந்த இளங்கோ மட்டும் இல்லை, இன்னொருத்தர் சுவிச்சில் இருக்கிறார், அவருக்கு பேர் சார்லி. அவற்ற படம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் வந்து நான் உங்களுக்கு அந்த படத்தை வந்து நீங்கள் எனக்கு மெசஞ்சரில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன்னு வந்து, இல்லைன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ கிடக்கும் வந்து பாருங்க. அந்த சார்லி என்று சொல்லப்பட்ட நபர் வந்து கிட்டத்தட்ட 2011 ஆண்டு 12 காலப்பகுதி 13 14 தெய்வியனுடைய காலப்பகுதியிலே வந்து இவர் சுவிஸில் வந்து இவர் பற்றிய பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவரும் இளங்கவும் தான் அந்த ஆக்களை வந்து தங்கச்சியின் பேருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற வகையில் வந்து அவங்க களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் வந்து மக்கள்கிட்ட வந்து காசு கேட்கறது. இதில் இந்த சார்லி என்றவர் என்ற ஒரு தடவை 2024 சொன்னார் வந்து தமிழகத்தில் இருக்கிற கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவருடைய மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவள் ஒரு மருத்துவர். அப்போ அவர் வந்து உண்மையிலே எனக்கு அவரை வந்து நேரடியாக நான் கண்டதில்லை. முந்தி காசி ஆனந்தன் ஐயா நான் விமர்சித்து எழுதின காலத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னோட வந்து சண்டைக்கு வந்து அவள் சொன்னா வந்து நீங்கள் வந்து இப்படி எழுதக்கூடாது, எங்களோட அப்பா வந்து தவறான வழியில் போகிறேன்னு சொல்லி அவள் விளக்கப்படுத்தி ஓகே. அதுக்கு பிறகு நான் துவாரகா இருக்கிறான்ற விஷயத்தை சொல்லி இவர்கள் எல்லாரையும் எதிர்த்து வந்து நின்றபோது என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் சரியான வழியில் நிற்கிறீங்க நன்றி அப்படிலாம் சொல்லி என்னோட வந்து கலைக்கிறவா. அப்போ தங்கச்சி விவகாரத்தை பற்றியும் இவா வந்து இப்படி என் ஃபேஸ்புக்கில் வந்து கொமெண்ட்ஸ் எடுத்து பார்த்து போட்டு இந்த சார்லி என்றவர் எனக்கு டெலிஃபோன் அடித்து கேட்டார் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காசு வந்து இலாக்காட்ட வேண்டி தாரீங்களோ. அப்போ நான் சொன்னேன் வந்து நான் யார்டையும் என்ற தனிப்பட்ட தேவைக்கு நான் காசு பண்ணுறேன், என்ற தனிப்பட்ட தேவைக்கு நான் யார்டையும் வந்து கடன் பண்ணுறேன், இனாமா காசு பண்ணுறேன், நான் யார்டையும் வேணுனதும் இல்லை. நீங்கள் வேணும்னா யார்டையும் போய் கேட்டு பாருங்க. சேரமான் வந்து உங்களை யார்டையும் வந்து என்னோட பழகிற என்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் யாரையும் கேட்டு பாருங்க. சேரமான் வந்து யார்கிட்டையாவது தன்னை தேவைக்கு காசு வேண்டி இருக்கிறான். ஒருத்தர்கிட்ட நான் வந்து என்னுடைய தேவைக்காக கடனும் பண்ணினதில்லை, காசும் பண்ணதில்லை. எனக்காக நான் பண்ணது கிடையாது. நான் யார்கிட்டையும் கடன் பண்ணி ஏமாத்துனதும் இல்லை. அப்போ அந்த விதத்தில் வந்து நான் சொல்கிறேன், நான் எனக்கே வேண்டிய அப்புறம் என்னென்று வந்து உங்களுக்கு வேண்டி தாரேன்னு சொல்லி இல்லை இது தங்கச்சிக்கு தான் தேவை. நான் தங்கச்சி தேவைக்கு என்ன தேவை இருக்குது, தங்கச்சி எனக்கு அப்படி ஒன்று சொல்லிடுறேன். இல்லை தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டா வந்து அப்படி இப்படி நிலாக்காட்ட எப்படியாவது காசை வேண்டி தாங்க மாட்டேன். நான் தங்கச்சி சொல்ல தங்கச்சி எனக்கு சொன்னா வந்து இவங்களுக்கு சொன்னான் வந்து நாங்கள் வந்து ஆகாம அப்படியான வேலையில செய்கிறதுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சும்மா கண்ட வாட்டுக்கு வேலை வச்சு காசு பண்ணக்கூடாது. மக்களுக்கு அங்கே வேலை செய்கிறோன்னு சொன்னால் வந்து அதை வந்து சரியான முறையில் செய்யணுமே தவிர சும்மா கண்ட ஆக்கள் எல்லாரும் போய் எங்களுக்கு ஆதரவாக வந்து கலைக்கிறார்கள் போய் வாய வைக்கக்கூடாது, இப்படிலாம் காசெல்லாம் பண்ணக்கூடாது வைக்க சொல்லலாம். இவன் சொல்லு கேட்கணும் இல்லை. ரெண்டாவது வந்து தங்கச்சி எனக்கு வந்து தொலைபேசியில் சொன்னவன் வந்து அதுக்கு பிறகு அவர் எனக்கு திரும்பவும் வந்து காசு கேட்க நான் சொன்னேன் அண்ணன் நீங்கள் வந்து கேட்குறாரு இந்த பிரிவசனம் விட சொன்னால் இல்லை இல்லை சும்மா தங்கச்சி இந்த காய்ச்சா காணாத போது தங்கச்சி இந்த மாவினால் உரையை கொண்டு வர்றதுக்கே தங்களுக்கு 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் முடிஞ்சுதான். யோசிச்சு பாருங்க. ஒரு 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 உரையே எடுக்கிறேன்னு சொன்னார், மாவினால் ஒரே ஒரு எடுக்கிறேன்னு சொன்னார், ஒரு கேமரா கொண்டு போய் ஒரு ஐஃபோனே காணும், ஒரு 1000 பவுன் காணும், மிஞ்சி போனான். சரி அதை வந்து இங்கே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணுவோம், சரி இன்னொரு 1000 பவுன், ஒரு 2000 2500 பவுன். சரி உங்களுக்கான ஃப்ளைட் காசு, நீங்கள் ஹோட்டலில் தங்குற காசு, வேறு போய் நிற்கிற இடத்துல காசு, சாப்பாடு காசுன்னு சொல்லி சுமார் ஒரு அதிகப்படியாக பார்த்தோம்னு சொன்னாலும் மிஞ்சி போனால் ஒரு 3000 பவுன் காணும் உங்களுக்கு ஒரு மாவினாளுடைய கொண்டு வரது. இது என்னடான்னா 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இவர் சொல்றாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர் வழியா இந்த சார்லி என்பவர் இருப்பார். அடுத்ததாக 3வது ஒருத்தர் இருப்பார் வந்து இவர் வந்து சிவநேசன் என்ற பேர் வந்து இவர் ஜெர்மனியில குடியுரிமை வரைக்கும் இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு மேல 20-22 வருஷம் வந்து இவர் வந்து பிரித்தானியாவில் இருக்கிறார். இவர்தான் அந்த தேட்டம் என்று சொல்லி பெரிய ஒரு நிதி சேகரிப்பு ஒன்று உங்களுக்கு தெரியும். அந்த 2005-6 காலப்பகுதியில் உலக நாடுகள் எல்லாம் வந்து நடந்தது. அந்த நிதி சேகரிப்பில் வந்து அதாவது கடன் அடிப்படையில் மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் 2000 பவுன் சொல்லி வேண்டப்பட்டது. நிறைய பேர் பெரிய தொகையெல்லாம் கொடுத்துருக்கிறோம். அந்த தேட்டத்தில் வந்து அகச்சுடர் என்ற பேரில் கையெழுத்து போட்டிருக்கிறார். வேறானந்த அகச்சுடர் என்றவர் வந்து இவருக்கு பேர் சிவநேசன். இவர் வந்து ஒரு நாள் கூட தன் வாழ்க்கையில வந்து வேலைக்கு போனதில்லை, ஒரு தொழில் கூட இவர் செய்ததில்லை.
இவர் ஒரு 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெர்மனிக்கு வந்திருக்க வேணும். அவங்க வந்த இடத்துல வந்து அங்கே இருந்தவ வந்து என்ன செய்யறேன்டா, ஒவ்வொருத்தரும் வந்து அவள் ஊரில் என்ன தொழிலை செய்திருக்கணுமோ அந்த தொழிலை வச்சு தான் அவைய வந்து கூப்பிடுறது. இப்போ ஒரு ஆள் போஸ்ட் மாஸ்டராக இருந்தால் போஸ்ட் மாஸ்டர் கூப்பிடுவேன். ஒருத்தர் வந்து சரி ஒரு என்ஜினியராக இருந்தாருன்னு சொன்னால் அவர் என்ஜினியர்னு கூப்பிடுவார். அப்போ ஜெர்மனியில் அவை அந்த வேலை செய்ய மாட்டேன், ஆனால் அந்த பேரை சொல்லித்தான் அவை கூப்பிடுவேன் நம்ம. அப்போ இவரை கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன தொழில் செய்தீங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு, அவங்களோட தொழிலுமே செய்கிறீங்க. இப்போ நாட்டிலையும் இவர் அந்த வேலையும் செய்யல, கடைசியாக கடிது ஏதாவது சின்ன சின்ன பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச மாதிரி அப்படி எதுவும் செய்தீங்களோ தான் ஒரு 5-6 வயசு பிள்ளை 2-3 பேருக்கு வந்து தான் வகுப்படுத்துறான். ஆனால் அவனை எழுத சொல்லி கொடுத்துறான் என்று சொல்ல அதில் இருந்து இவரை வந்து மாஸ்டர் என்று சொல்லி வந்து ஜெர்மனியில் வந்து இருந்தாக்கள் கூப்பிட தொடங்கினார். அண்டையில இருந்து அவர் சிவனேசன் மாஸ்டர் ஆகி அதுக்கு பிறகு லண்டனுக்கு வரைக்கும் தன்னை பாலா மாஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி பிறகு என்ன செய்வார்னு சொன்னால் இங்கே யாருக்கும் அடிச்சா சொல்லுவார், நான் மாஸ்டர் கதைக்கிறேன், மாஸ்டர்கிட்ட தான் கேட்பேன். நான் இவர்கிட்ட ஒரு நாள் வந்து கிண்டி கேட்டேன், நீங்களும் மாஸ்டர்ன்னு சொல்லிடுவேன், உண்மையில நீங்கள் எண்ணத்தில் மாஸ்டர்ன்னு கேட்க ஆளுக்கு முகம் கருத்து போச்சு. பிரதான் வந்து இப்படி இவர் 5-6 வயசு பிள்ளைகளுக்கு வந்து ஆனால் அவனை சொல்லி கொடுத்து போட்டு மாஸ்டர் என்ற பட்டத்தை வாங்கி கொண்டு திரிகிறார். ஆனால் இது இல்லை பிரச்சனை. இப்போ இருக்கிற பிரச்சனை இது இல்லை. இவர் வந்து பக்கா மோசடி பேர் வழி. எப்படி இவர் மோசடி பேர் வழி என்று சொன்னால், திட்டத்துக்கு இவர் பொறுப்பாக இருந்தவர் என்று சொல்லி நான் சொல்கிறேன் தானே, அந்த கையெழுத்து இவர் தான் போட்டவர். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் திட்டத்துக்கு காசு கொடுத்துருந்தா உங்கள்கிட்ட அவர்கிட்ட கட்டாயம் வந்து அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து இருக்கும், அந்த அவர்கிட்ட கையெழுத்தோடு இருக்கிற சர்டிஃபிகேட் இருக்கும். வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பணத்தில் வந்து ஒரு பகுதி இவர்கிட்ட இருந்திருக்குது. ஏனென்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இவர் கிட்டத்தட்ட 3,90,000 பவுன் வரையும் வந்து வெளியில இந்த 2009க்கு பிறகு பிரித்தானியாவில் ஆட்களுக்கு வந்து வட்டிக்கு கொடுத்துருக்கிறார். அதுலையும் இவர் வட்டிக்கு கொடுத்ததுல வந்து ஒருத்தர்கிட்ட 1,30,000 பவுன் வரை, ஒரு தொழிலதிபருக்கு வந்து 1,30,000 பவுன் வரை இவர் வட்டிக்கு கொடுத்துருக்கிறார். இதனை இவருக்கு ஒரு தொழிலும் இல்லை, ஒரு வேலைக்கு போறதில்லை, கொடுத்து அதுக்கு 1,00,000 பவுன் வரை அவர் வட்டி பெற்றதாக எனக்கு அவருடைய உறவுக்காரர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வந்து தங்கச்சிக்கு காசு அப்படின்னு சொல்லி வந்து ஆக்கள் அணுகிறது, காசை வேண்டுறது, பிறகு வந்து அவர் தலைமறைவு ஆகிடுவார். 2023ஆம் ஆண்டு இவர் ஒருத்தர் அணுகி அவர்கிட்ட மண்டையை கழுவி போட்டார். அவர்கிட்ட பேர்ல இருந்த வீட்டில தான் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய வாழ்நாள் பொறுப்பாளராக இருக்கிற கமல் என்பவர், நடிகனுடைய மச்சான், அவர் வந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 2004ஆம் ஆண்டுல இருந்து 2003 கடைசி 2003 கடைசியில இருந்து அவர் அங்கதான் இருக்கிறார். வந்து அப்ப அவருக்கு அவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் அந்த வீட்டினுடைய பெருமதி மோகேஜ் எல்லாம் முடிய அந்த காசை வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோ தாங்களோ அதை எடுக்கலாமன்ற கற்பனையில அவை இருக்கணும் நினைக்கிறார். அப்படி இருந்த ஒரு சூழல்ல இந்த சிவனேசன் என்றவர் என்ன செய்தார்ன்னு சொன்னா வந்து அந்த வீட்டு உரிமையாளரை வந்து மண்டையை கழுவி அவர்கிட்ட இருந்து இது தங்கச்சிக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லி, துவாராக கொடுக்க போறேன்னு சொல்லி 2,00,000 பவனை வந்து அவர்கிட்ட இருந்து உருவி எடுத்துட்டார் ரிமோட் கேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கமலுக்கு தெரியாது. அப்போ இப்படியான சூழல்ல வந்து இந்த கதை வந்து கசிஞ்சு வர நான் தங்கச்சியில இந்த விஷயத்தை பற்றி கேட்க தங்கச்சி சொன்னா வந்து அப்படி எதுவுமே தனக்கு வந்து இது தரையில அந்த வீட்டை வந்து ரீமேக் பண்ணி வந்து எதுவும் தரையில தானே யார்கிட்டையும் வந்து எனக்கு காசு தாங்கொண்டு கேட்டதும் இல்லை. இது உண்மையான விஷயம். தங்கச்சி வந்து தனக்கு காசு தாங்கொண்டு எவர்கிட்டையும் கேட்கல. அப்போ நான் வந்து டக்குன்னு தங்கச்சி சொன்னேன் அப்படின்னு சொன்னா உங்களோட பேர் தான் அடிபடுது, நான் இதை கமலுக்கு சொல்லட்டான், உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. தங்கச்சி சொன்னா நீங்கள் உறுதியா போய் சொல்லுங்க, நான் வந்து கமல் அன்னைக்கு சொல்லுங்க வந்து எனக்கும் இந்த 2,50,000 பவுன் எடுக்கப்பட்ட சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நான் அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை கமலுக்கு சொன்னா அப்புறம் தான் கமலுக்கே தெரியும் தான் இருந்த வீட்டு தான் இருக்கிற வீட்டுல 2,50,000 பவுனை தனக்கு தெரியாமலே இந்த சிவனேசன் வந்து ஆட்டையை போட்டார். இதுகளுக்கு அடுத்ததா இந்த மோசடியில சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மோசடி பேர் வழி, அதாவது தங்கச்சியினுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில மோசடி செய்யறதுக்கு இணைஞ்சிருக்கிற 3வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளராக கேபியினுடைய ஆளாக வந்து 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ரகுபதி என்று சொல்லப்படுகின்ற விஜயரட்னம் சிவனேசன். இவர்கள் 2024ஆம் ஆண்டு இவர் அன்னையை வந்து ஒரு நாட்டில் போய் கண்டதாகும். அதாவது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கண்டதாகவும் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையில என்ன பொறுத்தவரையில வந்து அன்னை இல்லை என்று சொல்லப்படுகிறதுக்கு எந்த விதமான வலுவான முகாந்திரமும் இல்லை.
அண்ணன் இல்லை என்று சொல்லவே இல்லை வந்து என்ன சொல்லினோம், 15ஆம் தேதி இறந்தார், 18ஆம் தேதி இறந்தார், 17ஆம் தேதி இறந்தார், 16ஆம் தேதி இறந்தார், அப்படி இப்படின்னு மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்தது அந்த ஒரு உடலொண்டை வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்து அரசாங்கமே வந்து உதாரணமாக ஏமாஷர் டொனால்ட் பெரேராவே சொல்லியிருக்கார் வந்து தாங்கள் சீருடையோட அந்த உடலை எடுக்கையில் அந்த உடலுக்கு பிறகு வந்து சீருடையை தாங்கள் போட்டுனாங்க. அந்த நேரம் அவையோட கட்டுப்பாட்டில் வந்து அன்னையனுடைய அம்மா அப்பா இருந்தவை வந்து அவையோடைய ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் செய்திருந்தா வந்து ஈஸியாக வந்து அவரா இல்லையான முடிவெடுத்திருக்கலாம் வந்து. ஆனால் அரசாங்கம் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை செய்யலை. அந்த வகையில் வந்து அந்த உடல் வந்து அன்னையனுடைய மச்சான் என்று சொல்லப்படுகின்ற குமரன் என்பவருடைய தான் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அவருக்கு இயக்க பேர் வந்து கடலரசன் வந்து அவருடைய உடலை எடுத்து போட்டு இவர்கள் வந்து அன்னையின் உடல் என்று கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல நாங்கள் வந்து அன்னை இருக்கிறா இல்லையான்றதை பற்றிய வந்து ஒரு விவாதத்தில் வந்து என்னை பொறுத்தவரையில் நான் ஈடுபட விரும்பல. அதே நேரத்தில் அன்னை இருக்கிறாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அன்னை இருக்கிறாருன்ட்டு வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து அடித்து சொல்லலான்னு சொன்னால் நான் வந்து பார்க்கல, நான் கதைக்கல. என்னபடியாக நான் அடித்து சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து நான் எனக்கு மனதில் நம்பிக்கை இருக்குது, அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்த ரகுபதி வந்து அன்னையை கண்டுட்டு சொல்லி வந்து சொல்லும்போது அதில் வந்து குளறுபடிகள் இருக்குது. அவர் திட்டமிட்டு அந்த குளறுபடிகளை பரப்பி வருகிறார். அதில் முதலாவதாக இந்த ரகுபதி என்ன சொல்றார் என்று சொன்னால், தான் வந்து கண்டது அன்னதானா என்று சொல்லி தனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு சொல்லியிருக்கிறார். மறுபக்கத்துல என்னட்ட வந்து என்னோட வந்து ஒரு தொலைபேசியில் கதைக்க பேசினார். அன்னை தான் கண்டு நான் நீங்கள் வந்து ஒரு வாங்க சுவிஸுக்கு நாங்கள் ஜெனிவா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைப்போம். அதில் வந்து நான் வந்து தமிழில் கதைக்கிறேன் அன்னையை கண்டதை பற்றி, நீங்கள் வந்து அதை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, இவருக்கு நான் டிரான்ஸ்லேட்டராக போகணும். நான் தவிர்த்து கொண்டேன். இவரோட போய் இவர் மாதிரியான ஒரு மோசடி பேர்படியோட போய் நான் இருக்க விரும்பல வந்து. அப்போ இப்படி எனக்கு சொல்லி போட்டு தான் அன்னை கண்ணாண்டெலாம் சொல்லி போட்டு வேறு ஆக்களுக்கு போய் சொல்லியிருக்கிறார் வந்து. அது குறிப்பாக இந்த சிவனேசன் என்பவர் சொல்லியிருக்கிறார் வந்து தன்னை வந்து எஸ்டோனியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து தன்னை வந்து ட்ராக்கிங் டிவைசஸ் இருக்கோன்னு பார்க்கறதுக்காக தன்னை உடுப்பெல்லாம் கலட்ட சொன்னது. உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு தன்னை நிர்வாணப்படுத்தி போட்டு உடுப்பெல்லாம் தான் தன்னுடைய உடுப்பெல்லாம் களைஞ்சா பிறகு வேற 2 பெண்களை வந்து உள்ளுக்கு விட்டு, அதுவும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த 2 பெண்களை வந்து என்னிட விட்டு அவை நிர்வாணமாக வந்து என்னை வீடியோ எடுத்து வேணாம். அந்த வீடியோவை காட்டி தன்னை மாத்திரம் தான் வந்து அண்ணன் இருக்கிறாருன்னு சொல்லியானது. இப்படி ஒரு மோசமான கதையை வந்து இவர் சிவனேசனுக்கு சொல்ல, சிவனேசன் வந்து அதை வந்து இங்கே இருக்கிற டிசிசி ஆக்களுக்கு சொல்லி அதை எந்த காதுக்கு வந்து இப்படி சிவனேசன் மாஸ்டர் கதைக்கிறார். இதை வந்து இந்த ரகுபதி வந்து இவருக்கு சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லி நான் இந்த தகவலை வந்து சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வந்து. இப்படி ஒரு பக்கத்தில் சொல்லி போட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த ரகுபதி என்ன சொல்றாருன்னு சொன்னா வந்து தன் அண்ணையை கண்டனான். அண்ணன் வந்து தன்னை கண்டோன்னு கட்டி பிடிச்சு அழுதவர். அதுவும் இவர் ஏதோ பெரிய ஒரு அன்னைக்கு மிகவும் நெருக்கமானவர் இருந்தவர் மாதிரி. இவர் கிட்டம்மாண்ட காலத்தில் இருந்தவர் தான். இவர் வெறும் ஒரு கேமராமேன். அப்போ இவர் வந்து நின்று கொண்டு தான் ஏதோ தன்னை ஏதோ அண்ணன் எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரியும், மற்றது அண்ணன் வந்து அன்னைக்கு ஒரு கால் இல்லையாம், அன்னைக்கு வந்து தலைமையெல்லாம் வெள்ளையாக வந்துட்டு தான் நிறைச்சிட்டு தான் இப்படி சொல்லி கதைகளை வந்து மாறி மாறி முன்னுக்கு பின்புறனாக அன்னையினுடைய இருப்பை மலங்கடிக்க வேணும் என்று சொல்லி கொண்ட ஒரு நோக்கத்தோடு தான் இவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார் தெளிவாக தெரியுது. ஏனென்று சொன்னால் வந்து இவர் வந்து கேபிஆர் நியமிக்கப்பட்டவர். இவர் தான் இந்த டிசிசியினுடைய இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த மத்திய குழு ஒன்று இருக்கு, 5 பேரை கொண்டு அந்த குழுவில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து இவரை வந்து இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தது கேபி நடிகனாக்கெல்லாம் கொண்டு வந்தது இந்த பொறுப்புக்கு. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த தங்கச்சி வந்து எப்படியாவது வெளியில் அரசியல் ரீதியாக வந்துடுவான்னு சொன்னோன்னே அதை முடக்கிறதுக்காக இவரும் இந்த இளங்கோவும் இந்த சாலி என்ற அந்த மோசடி பேர் வழியும் இந்த சிவனேசன் என்ற மோசடி பேர் வழியும் சேர்ந்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து துவாரகா வந்து செயற்பட முடியாத வகையில் வந்து பல்வேறு விதமான குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கணும். இதுதான் இன்றைக்கு தங்கச்சி வந்து மக்கள் மத்தியில் தோன்ற முடியாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அண்மையில் கூட தங்கச்சியின் கையெழுத்துன்னு சொல்லி போட்டு ஒரு போலியான கையெழுத்தை போட்டு இவை வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும். இந்த அறிக்கைக்கும் நான் அறிஞ்ச அளவில் வந்து தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது தங்கச்சி வந்து அரசியல் ரீதியாக உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மூலமாகத்தான் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறான்னு சொல்லி முதலே சொல்லிட்டா, எனக்கு பல தடவை சொல்லிட்டா. பகிரங்கமாகவே வந்து அவள் வந்து தன்னுடைய செவியலில் கூட சொல்லியிருக்கிறான். அப்படியான நிலையில வந்து இப்படி ஒரு கையெழுத்தை வந்து அவள் போடவே இல்லை, போட வாய்ப்பே இல்லை. இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி ஒரு போலியான கையெழுத்து ஒன்றை உருவாக்கி போட்டு இவை வந்து என்ன செய்யணும்னா இந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின செயற்பாட்டை முடக்கிறதுக்கும்
தேசத்தின் முதல்வி அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் தோன்றதுக்கான முயற்சிகளை முடக்கிறதுக்கான வேலையும் தான் இந்த 4 பேரும் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை துவாரகா சேர்த்து போட்டா துவாரகாண்ட பேரில் பணம் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உண்மையில துவாரகா தனக்குன்னு சொல்லி யார்கிட்டையும் காசு வேண்டியல. அவ தாயகத்தில் உள்ள மக்களுக்கான வேலைத்திட்டங்களை அரசியல் ரீதியாகவும் மனிதநேய ரீதியாகவும் செய்கிறதுக்கான வேலைத்திட்டங்களை தான் அவ உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஊடாக நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு வந்தவா. அதற்கான வேலைத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். தாயகத்தில் மக்களுக்கான சில உதவி திட்டங்கள் கூட தொடங்கி வைக்கப்பட்டது. மற்றும்படி இதுகளுக்கு அங்கால ஒரு மோசடி ஒன்றுன்னு சொல்லி ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் இது இந்த 4 பேர் தான். நான் திரும்பவும் சொல்றேன். ஒன்று இந்த இளங்கோண்ட நபர், அடுத்தது சாலி என்ற நபர், 2 பேருமே சுவிஸில் இருக்கிறோம். 3வது நபர் இந்த சிவனேசன் என்று சொல்லப்படுகிற தன்னை மாஸ்டர் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர். 4வது இப்ப இந்த குழுவோடு இணைந்திருக்கின்ற இந்த கேபியினுடைய கையாளான ரகுபதி. சரி அன்பானவர்களே, இத்தோடு இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.